கடவுள் இந்த நாட்களை பேசிக்கொண்டிருக்கா, உங்களை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள், கடவுளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் இன்று எலியாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். கார்மேல் பர்வதத்திலே மகிமையான அதிசயம் ஒன்று நடந்தது எலியாவின் மூலம். கார்மேல் பர்வத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட சூப்பர் நேச்சுரல் அதிசயம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவின்படி தான் நடக்கும். உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல் எவ்வளவு, அந்த அளவு தான் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடைபெறும். நீங்கள் பகுதி நேர கிறிஸ்தவராக இருந்தால் பகுதி நேர ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஃபுல் டைம் கிறிஸ்டியன்னா ஃபுல் டைம் பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும். நீ ஃபுல் டைமா? இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அந்த நாட்கள்ல தேவனை விட்டு தூரம் போய் பாகால் என்ற விக்கிரத்தை வணங்கினார்கள். அந்த தேசத்தில் மழை இல்லாமல் போயிடுச்சு, வறுமை வந்தது, தேசம் பஞ்சத்தில் மூழ்கியது. அதே போல இன்றைக்கு இந்த மேடையிலிருந்து அங்க பாக்கின் வரை இருக்கிற பலர் இந்த விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்கள் விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். விக்கிர ஆராதனை என்றால் ஒரு சிலையை கொண்டு வந்து வைத்து அதை கும்பிடுவதல்ல, கடவுளுக்கு பதிலாக வேறொன்றைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வேறொன்றை முக்கியப்படுத்துவதுதான் விக்கிர ஆராதனை. இன்றைக்கு நிறைய பேருக்கு தங்கள் பிசினஸ் மேல் நம்பிக்கை, தங்கள் வேலை மேல் நம்பிக்கை, சில மனிதர்கள் மேல் நம்பிக்கை, அது விக்கிர ஆராதனை. கடவுளுக்காக வாழாமல் சொந்தம் என்ன சொல்லும் என்று வாழ்வது ஒரு விக்கிரம். உலகத்துக்காக வாழ்வது விக்கிரம். சபையில் ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலத்துல இன்னொரு கும்மால வாழ்க்கை, அது ஒரு விக்கிரம். இன்னைக்கு நிறைய பேர் தான் லவ் பண்ண கேளுக்காக வேண்டி கடவுளை விட்டு அவங்க சொல்றபடி திருமணம், அவங்க விரும்பப்படி திருமணம், அது விக்கிரம். சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகும் கடவுள் விட்டு, அது ஒரு விக்கிரம். இந்த மாதிரி விக்கிரத்தை வணங்கினால அவங்க கீழே போனாங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாகிய ராஜாவாகிய ஆகாப்புக்கு முன்பாக வந்து நின்றான். அந்த நேரத்தில் ஆகாப் என்ன சொல்றான் எலியாவை பார்த்து? 1 ராஜாக்கள் 18:17-19 வரை. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலக்கம் பண்ணுகிறவன் நீ அல்லவா? அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்கம் பண்ணுறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளை விட்டு பாகாலை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலக்கம் பண்ணீர்கள். எலியா ஆகாப்பை பார்த்து சொல்றான், நான் கலக்கலப்பா, இந்த பிரச்சனை காரணம் நான் இல்ல, மழை இல்லாததுக்கு காரணம் நான் இல்ல, வறுமைக்கு காரணம் நான் இல்ல, தோல்விக்கு காரணம் நான் இல்ல, நீங்க தேவனுடைய கட்டளையை மீறி விக்கிரங்களை வணங்க ஆரம்பித்தபடால் தேசத்தில் மழை இல்லை, தேசத்தில் வறுமை, நீ கடவுளை வார்த்தையை மீறிட்டா. இன்று நாம் தேசம், நம் மக்கள் உபத்திரத்தில், வறுமையில, கஷ்டத்துல வாழ காரணம் கடவுளை விட்டு வாழ்வது. இன்றைக்கு ஓம் வாழ்க்கையில நீயும் அடிக்கடி கடவுளை விட்டு வாழ்காய். உலகத்தில் ஒண்ணு, கடவுளுக்கு ஒண்ணு, மாறி மாறி வாழ்காய். எனவேதான் பிரச்சனை. நாமும் தேவன் இல்லாமல் வாழ நினைத்தால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், நான் இல்லாமல் நீ வாழ நீ நினைத்தால் நீ வாழ்ந்து பா, உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் விலகி நிற்கிறேன் என்று சொல்வார். நீங்க கடவுளை வார்த்தை விட்டு வாழுங்க. உங்க வாழ்க்கை இதுக்குள்ள இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில பொய் இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையில ஏமாற்ற தன்மை கூடாது. உங்க வாழ்க்கையில குறை சொல்ல கூடாது. மற்றவர்களுக்கு விரோதமா பேசாதுன்னு சொன்னா பேசக்கூடாது. ஆண்டவர் செல்லம் சொல்றாரு, நீ வயலுக்கு போயிட்டு வாங்க நேரம் வெட்டிட்டு வாங்கணும், திரும்பி பார்க்கணும், வயல்ல அறுவடை கொஞ்சம் இருக்கு சொல்லி திரும்ப போது விட்டுரு. சிலதுகளை விட்டுறணும். பைபிளுக்குள்ளே தசனம் பார்த்து கொடுக்க சொன்னா சரியா கொடு.
இதை விட்டு நீ வெளியே வந்தா நீ இருக்கிற இடத்துல இருப்பாய். நீ கடவுளை வார்த்தையை விட்டு மீறாய். 19 வசனம் எலியா அதுக்கு சொல்றான், இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுற தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்து கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும். என்ன ராஜாவுக்கு சொல்லாத, சரி நானா பிரச்சனை நீனா பிரச்சனை, என்னாலே பிரச்சனை உன்னாலே பிரச்சனை. சரி பார்க்கலாம், அந்த விக்கிரத்தை வணங்குற தீர்க்கதரிசிகள் தலைவங்க 450, உன் வைஃப் அவன் 400 பேர், 800 பேர், இஸ்ரேல் ஜனங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டி வர கட்டளிடுங்க, அந்த மலைக்கு வாட்டும். இதை செட்டில் பண்ணும். இன்னைக்கு வறுமைக்கு பிரச்சனை காரணம் என்னது? செட்டில் பண்ணிக்குவோம், முடிச்சுக்குவோம், பிரச்சனையை முடிச்சுக்கொள்வோம். எல்லாரும் மலைக்கு வந்தாங்க. மலைக்கு வந்தோன்னே 21 வசனம், இந்த வசனத்தை வாசிங்க எல்லாரும். அப்பொழுது எலியா, எல்லாம் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தை நீக்கும் வந்து, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் அவன் கிட்ட வந்துட்டான். ஜனத்துக்கிட்ட வந்துட்டான். அவன் ஜன வாசிக்க தொடர்ந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீங்க. எவ்வளவு காலம்? இதையும் செய்யறா அதையும் செய்யறா, குந்தி குந்தி நடக்குது. இங்க வாங்கினா பொட்டு வைக்கல, அங்க வந்து பொட்டு வைக்கிறது. இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, ஜம்பிங் கேம். இங்க ஒரு விதமா பேசுது, அங்க ஒரு விதமா பேசுது. இங்க அந்நிய பாஷை, அங்க போன அந்நிய பாஷை. 2 வாழ்க்கை. எவ்வளவு காலம் இந்த நடிப்பு? நயன்தாரா சொல்லு. ஓ எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கை வாழப்பா? பொய் வாழ்க்கை. இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை. ஊழியம் செய்றவங்க எவ்வளவு காலம் இதை வாழ போறீங்க? எந்த மட்டும் 2 நினைவுகளாலே நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானவர், அவர் சொன்னதை பின்பற்றா. இந்த கடவுள் வேணும்னு இந்த கடவுள் விட்டு போ. உனக்கு எது வேணுமோ அங்க உட்காரு. கடவுள் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்காது. இந்த நாக்கால் உட்கார்ந்து கடவுளை கும்பிடு வைப்பனா, நீ ஒழுங்கா கும்பிடு. இல்லைனா வெளியே போயிட்டு நீ கும்பிட வேண்டியது கும்பிடு. தெளிவா சொல்லாது. சில கல்யாண வீட்டில் ஒரு விதம், இன்னொரு விதம். நான் உங்களை பார்த்து இப்படி ஒன்று சொல்றேன், நாங்கள் எல்லாரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல என்று கடவுளுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்றேன், நான் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமானவன். நான் தப்புன்னு யாராவது சொல்ல முடியும்னா? வாழ்க்கையில தவறுகள் இருந்துச்சு, இதே சொல்ல முடியாது. இன்னைக்கு நிம்மதியா வாழ்றேன். ஒரு தவறு சொல்லு, என் ஸ்டாஃப் கிட்ட கேட்பேன், என்னோட மிஸ்டேக் சொல்லு. அதான் வாழ்க்கை. அந்த இடத்துக்கு வரலாம். பவுல் சொல்லலாம், நான் கடவுளை ஆண்டவரை பின்பற்ற போல, இயேசுவை பின்பற்றது போல நீங்க என்ன ஃபாலோ பண்ண, என்ன பார்க்காதீங்க, இயேசுவை பார்க்கணும் சொல்லல. நான் மிஸ்டேக் பண்ணலாம் சொல்லாத. ஜனங்கிட்ட வந்து கேட்க, எந்த மட்டும் 2 நினைவுகள் 21 வசனம், குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. ஜனங்கள் பிரதித்திரமாக, ஜனம் ஒன்றும் பேசல. ஜனம் ரொம்ப கெட்டிக்காக ஜனம். இந்த இப்ப அமைதியாக்குது. ஏன் ஜனங்கள் ஒன்றும் சொல்லல? ஜனங்கள் தங்களை அர்ப்பணிக்க ஆயத்தம் இல்லை. அவர்கள் அற்புதத்துக்கு காத்திருக்காங்க. நீங்க உங்களை அர்ப்பணிக்காமல் தேவன் அற்புதத்தை காண முடியாது. வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்துக்காக கடவுள்கிட்ட போக கூடாது. அவருக்காக வாழணும், அவருக்கு கொடுக்கணும், அவர்கிட்ட ராஜ்யத்துக்காக ஜீவிக்கணும். இந்த கடவுள் வேணுமா அல்லது அந்த கடவுள் வேணுமா? 2 வாழ்க்கை வாழாத, தூக்கி போடு. அவர்தான். எத்தனை பிரசங்களை கேட்டிருப்பீங்க, எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு, எத்தனை கெஸ்ட் ஸ்பீக்கர், இன்டர்நேஷனல் பிரீச்சர்ஸ் வந்தாங்க. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் 2 பக்கம் ஆடிக்கொண்டு காய்? இங்கிலீஷ் பைபிள் சொல்லி நீ 2 பக்கம் ஆடியும் கொண்டு காய். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். உங்களை அர்ப்பணிக்க வேண்டும்.
வெளிப்படுத்த விசேஷத்துல ஆண்டவர் லவோதிக்கா சபையை பார்த்து சொல்றாரு, நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெது வெதுப்பு வாமாக்கா. ஒன்னு ஹாட் காஃபி இல்ல ஐஸ் காஃபி, ரெண்டுக்கு நடுவில் இருந்து நான் வாந்தி பண்ணிடுவேன். கடவுள் சொல்லாரு, நீ என்னை வாந்தி பண்ண வைக்கா. வாந்தி பண்ண என்ன நடக்கும்? நாய் வந்து நக்கும், மண்ணை போட்டு அதை மூடிக்குவாங்க, ஆக்கள் மிச்சிலாட்ட ஒதுக்கி போட்டுருவாங்க. உன் வாழ்க்கையை நாய் நக்கும். உங்க வாழ்க்கையில் நீங்க தீர்மானிக்கணும். கடவுள் சொல்லாக உன்னை வாந்தி பண்ண வைக்காத. இன்னைக்கு மனுஷங்க உன்னை மிதிக்காக, உன்னோட கஷ்டத்துக்காக நீ கடவுளுக்குள்ள சரியா இல்ல. நீ சொல்லுங்க, அவன் என்னை ஏமாத்தினான், அவன் உன்னை ஏமாத்தல. உன்னை ஏமாறதுக்கு அவன் அனுப்புனதே ஆண்டவன். யாக்கோ தப்பு பண்ணிக்கா, பக்கத்து வீட்டுக்காக போகணத்தை இங்க நாக்கால வைக்காது, பூவாசை வைக்காது. இதனால தான் உன் வாழ்க்கையை தடுக்கி விழுந்துக்காய். இந்த ஆராதனை முடிந்த பின் உங்க வாழ்க்கைய எப்படி வாழ போறீங்க? அனலா வாழ போறீங்களா, குளிரா வாழ போறீங்களா? கடவுள் வாந்தி பண்ணி விடுவா. நீங்க உங்க ஜெபத்துக்கு பதில எதிர்பார்க்கீங்க, அற்புதத்தை எதிர்பார்க்கீங்க. ஆனா கடவுள் ரெண்டு நினைவோடு ஆடிக்கொண்டிருக்கப்படியால் உனக்கு பதில் கொடுக்க மாட்டார். எவ்வளவு காலம் நாம் தேவனோடு விளையாடுவது? உங்க தீர்மானம் எடுக்காமலே இருக்கீங்க. உங்க லைஃப்ல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இதை விடுங்க, இனி இப்படி வாழுங்க. இஸ்ரவேல் ஜனங்க முழுமையாக பண்ணிக்கல. யாக்கோபு 1:8 சொல்லுது, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 8 1:8 சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையட்டும். 7ஆம் வசனம், அவன் நிலைச்சிக்க மாட்டான், எந்த பிசினஸும் நிலைக்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்துக்கிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று இங்க பாதி அங்க பாதி. உனக்கு சாமி ஒன்றும் சொல்லு, பக்கத்தால பாசு, உனக்கு ஒன்றும் கிடைக்காது சொல்லுங்க, ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நீ சகைய செய்யல. ரெண்டுல இருக்காத. 22ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 18:22. அவன் சொல்லுறான், அப்பொழுது எலியா கிட்டவன் சொல்லுறான், எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசி மீதியாக்கவன் நான் ஒருவன் மாத்தோம், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450. நான் மட்டும் தான் கடவுளுக்காக இருக்கேன், வேற ஒத்த இல்ல. வாழு, உன் அம்மா வாழல, நான் வாழ்வேன் சொல்லு. என் புருஷன் வாழல, என் அப்பா சகையா வாழல, என் புள்ள சகையா வாழட்டியும் நான் மட்டும் கடவுளுக்காக வாழ்வேன், வாழ்ந்த அவருக்காக வாழ்வேன். எலியா தன் வாழ்க்கையில மிகவும் உறுதியாக இவ்வளவு பெரிய சேலஞ்ச் சொல்ல காரணம், மிகப்பெரிய கூட்டத்தினுடன் சவாலிட காரணம், அவன் தன்னை முழுமையாக பண்ணித்திருந்தான். இன்னைக்கு நான் பயம் இல்லாம பேச காரணம், நான் என்ன ஃபுல்லா காடு கொடுத்துக்கேன். மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். நமக்கு ஏது பயம்? இப்ப பாகாலின் தீர்க்கதரிசில வந்து ரைட் இப்ப கும்பிடுவோம் கடவுளை சொல்லி பலிப்பீடத்தில் அந்த மாட்டை அப்படியே கொண்டு தோல் வச்சுட்டாங்க. அப்படியே மாட்டை வச்சு, பாகாலே நெருப்ப கோடு போடு 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 சொன்னாங்க. பாகால் சொல்லுது, கடவுள் இல்ல, வேற உண்டு. உன் பிசினஸ், உன் வாழ்க்கை, உன் மாமா, உன் பாய் ஃப்ரெண்ட், உன் கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க தான். இந்த சர்ச்சில் சில கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேத்தலிக் புடிஸ்ட். என்னத்தம்மா சொல்லிக்கான், நீ சர்ச்சுக்கு வந்தால் நான் கட்டுவேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து இன்றைக்கி நிறைய பேர் சர்ச் வராங்க. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. ஆனால் எங்கள் சர்ச்லேருந்து தள்ளாண்ட 2-3 பேர் இருக்காங்க. நீ கூப்பிடு அவங்கக்கிட்ட, உன் பிஸ்னஸ் கூப்பிடு, உன்னை ஆசுவாத நெருப்ப போட சொல்லி. இவங்க காலை இருந்து ராத்திரி வேற மாலை வேற கூப்பிட்டாங்க, எந்த பதிலும் இல்லை. நீ வந்து உன் வாழ்க்கையில பதில கேட்பாய், பதில் வராது. காரணம் உன் மனசு 2 பக்கக்கு. வாசிக்கலாம் 20ஆம் வசனம். மத்தியான வேலையில எலியா அவர்களை பரியாசம் பண்ண, எலியா கேலி பண்ணலாம். பாங்க ஒத்த மனுஷனாண்டு 850 பேரை வச்சு கேலி பண்ணலாம். எல்லாக்கிட்டையும் கத்தி வாழ்னாக்கு கேலி பண்ண. ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கேலி பண்ண காரணம், அவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான். பரியாசம் பண்ணி சொல்லுறான், ஏய் இன்னும் சத்தமா உகத்த சத்தமாய் கூப்பிடுங்க. ஏன் அவன் தேவன், அவன் தியானத்தில் இருப்பான், அவன் அலுவலா இருப்பான். என்ன அலுவல்? டாய்லெட்டுக்கு போயிருப்பானா,
அதுதான் சொல்லுவோம், கடவுள் சாமி டாய்லெட் போகும். நீ கூப்பிடுற நேரத்தில் நீ எதை நம்பினியோ அது டாய்லெட்டுக்கு போயிருக்கும். வராது. அல்லது பயணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்கிப்பான், எழுப்ப வேண்டதாக்கும். அவள் உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படி ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்தினாலும் ஈட்டினாலும் தங்களை குத்தி கீறி கொண்டார்கள். கீறினாங்க. 29 மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பேசுங்க பிறக்கவில்லை. ஒரு உத்தரவு கொடுப்பாகவும் இல்லை, கவனிப்பாகல. நீ கடவுளிட்டு போ. நீ எவ்வளவுதான் கீறி கொண்டு வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி செதுக்கி போனாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. நீ ஒன்ன திகத்து கத்த ஒன்ன தூக்கி வைப்பாக. பதில் வரும். உன் தவற விடு, உன் குற்றத்தை விடு, கத்தர் செய்வார் அற்புதம். அதுக்கு பிறகு எலியா சகல ஜனங்கள் நோக்கி 30ஆம் வசனம். இப்ப அங்க பதில் வரல. சொல்லுங்க, பதில் வரல, ஒரு சத்தம் இல்ல. இப்ப எலியா சகல ஜனங்கள் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் கிட்டே வந்த பொழுது எல்லாம் கிட்ட வந்துட்டான். முதல்ல எலியா இப்படி இறங்கி வந்தான். அவங்களுக்கு விளங்கிட்டு இங்க ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு, இந்த தெய்வத்துக்கு ஓட்ட ஒன்றும் இல்லைப்பா, இந்த வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, எதுலேயும் ஒன்றும் இல்லை. சிகரெட் குடி, உன் வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கு முதல்ல செத்துக்குவா. சாராயம் குடி, 30 வருஷத்துக்குள்ள செத்துக்குவா. உன்னோட வயசை சீக்கிரம் 30 செத்துக்குவா. யாராவது லவ் பண்ணு, நீ டெய்லி செத்துக்குவா. எழுதிக்கோ புஸ்தகத்தில், வாழ்கிட்ட கொடுத்ததாக. வாழ்க்கையை வாழு சரியா. வாழ்க்கையில் 3 காரணம் சொல்கிறேன். தேவையில்லாத சாப்பாடை ஒதுக்கு, வாழ்க்கை வெற்றியாக்கும். நம்பர் 2, தேவையில்லாத மனுஷங்களை ஒதுக்கு. 2வது, 3வது, தேவையில்லாத பழக்கங்கள் ஒதுக்கு, வாழ்க்கை வெற்றியாக்கும். எழுதிக்கோ தத்துவம். கைத்தட்டு. இப்ப ஜனங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லி வந்தாங்க. இந்த நேரத்தில் வசனம் சொல்லுது, கேட்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அதாவது தகர்த்தப்பட்ட பலிபீடம். அங்க மதம் இருந்தது, ஆனா அர்ப்பணிப்பு இல்ல. என்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பலிபீடம் பயன்படுத்தாம அங்க வெடிச்சு கிடிச்சு. பலிபீடத்தில் என்ன செய்வாங்க? பலியிடுவாங்க. வாய்த்து சொல்லுங்க, என்ன செய்வாங்க? ஏன் பலியிடுவாங்க? இயேசு ஏன் பலியானால்? அப்ப அந்த இடத்துல பாவத்தை பத்தி எதுவுமே நடந்ததில்லை. பாவத்தோட ஒரு டீல் நடந்ததில்ல. பாவத்தை பத்தி எந்த காரியமும் நடக்கல. சபையில பாடல் இருந்துச்சு, ஆடல் இருந்துச்சு, வர்ஷிப் இருந்துச்சு. ஆனா பாவத்தோடு ஒரு டீல் என்ன சொல்லி அது வரல. மினிஸ்ட்ரி போயிடுச்சு, எல்லாம் இருந்துச்சு. வாழ்க்கை இந்த 2 மாசம் கர்த்தர் செதுக்காரு. ஆனா இந்த இடத்துல மதம் இருந்தது. பாவத்துடைய எந்த கரிசனை, பாவத்தை பத்தி நினைக்கல. தேவனுடைய முழுமையான கிரியை காண வேண்டும் என்றால் நாம் நம் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை, ஒரு அர்ப்பணிப்பு எடுக்க வேண்டும். அது இன்றைக்கு இந்த தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டோம். பைபிள் சொல்லுது 32ஆம் வசனத்தில் 35 வரை, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு கண்டு ஒரு பலிபீடம் கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானே வளர்க்க 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்கால் உண்டாகினான். பாங்க இந்த சைஸ்ல பெரிய ஒரு வாய்க்கால பலிபீடத்தை சுத்தி செஞ்சான். பலிபீடம் கல்லுல கட்டி செஞ்சாங்க. விறகுகள் அடிக்க காவனிங்க. பலிபீடத்தை விறகான பலிபீடத்தை சுத்தி வாய்க்கால், விறகு அடுக்கி ஒரு காலை சந்தாக துண்டித்து விறகு மேல அவங்க காலை அப்படியே வச்சுட்டாங்க. ஆனா அது துண்டா வெட்டினாங்க. ஆண்டவருக்காக வாழ போய்
எனக்கு என்ன வெட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டோட மகிமைக்காக நான் எந்த பழியை எந்த வெட்டையும் தாங்க ஆசை. ஒரு ஆள் சொன்னாங்க, நான் இந்த மினிஸ்ட்ரியை போயிட்டு சும்மா என்னத்துக்கு அப்பா இந்த பிரச்சனை, இதில் ஒதுங்கலாம், எக்ஸிட் ஆகலாம். ஆமாம், உனக்கும் புருஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை, முதல்ல டிவோர்ஸை கொடுத்துவே, அந்த எக்ஸிட்டை செய், அங்கே ஒட்டி கொண்டுக்கா. ஏன்னா அவனை மாதிரி ஒரு ஏமாளி உனக்கு கிடைக்க மாட்டான். அண்மையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அந்த வீட்டை பாஸ்டை தான் ஓப்பன் பண்ணோம். சொந்தக்காரங்க அவங்க இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. பாஸ்டர் பாஸ் சொன்னால் கோழி சேவலை வெளியே போடணும், இல்லை பாஸ்டர், என் பாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணாட்டி இந்த வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். எல்லாம் ஒதுக்குனாங்க. அண்மையில் நடந்தது. ரிப்பன் வெட்டி உள்ள போனேன். இன்றைக்கு அவங்களோட முழு குடும்பமே சொந்தமே குனிஞ்சிருக்கத்தக்கதை கத்து அவங்கள மேலே வச்சிருக்காங்க. சில வெட்டுக்கள் வரும், சிலர் பேச மாட்டாங்க. அண்மையில் எங்கள் சொந்தத்தில் மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு ஆள் கால் பண்ணாங்க, வாழ்கிட்ட கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? எல்லாரையும் வெட்டினாங்க. ஆயத்தமாக வாழ்க்கை அப்படிதான், ஊழியத்தில் வெட்டுகள் வரும், சபையில சில பிரச்சனை வரும். அதை தூக்காத, தூக்கி மேல வைக்காத, சகிச்சு கொண்டு போ. சந்து சந்தாய் துண்டித்து விகல்மை வைத்தான். 34 வசனம். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகள் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தகம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தகம் ஊற்றினார்கள். அதுக்கு பின்பு 3ஆம் தகமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தகம் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிப்பிடத்தை சுற்றிலும் ஓடி வாய்க்கால்களை நிரப்பிச்சு. ஃபுல்லாக நினச்சிட்டு லைஃப்பில் ஃபஸ்ட்டாக ஆண்டோட மகிமையை பார்க்கணுன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அழகாக கட்டிக்கொள்ளுங்கப்பா. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கீகள்லாம் எல்லாம் சரிப்படுத்திக்கோ. அழகாக கட்டிக்கோ. என் ஆவிக்க வாழ்க்கையை அழகாக வச்சுக்கொள்ளணும். சபையாகிய நாங்களும் அதை தான் செய்யணும். எல்லாரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கட்டிக்கொள்ள. நல்லா பாடி வேலை ஸ்பிரிச்சுவல் லைஃப், நல்லா ஊழியம் செஞ்சு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கட்டிக்கோ. நீதிக்காக ஒப்புக்கொடு. இப்ப 2வது பங்க, அக்கினி வர வேண்டிய இடத்துக்கு யாருமே தண்ணியை கொண்டு வர மாட்டாங்க, அந்த இடத்தை நினைக்க மாட்டாங்க. இது காலையை நினைச்சு, விறக நினைச்சு, பலிப்பிடம் கற்களை நினைச்சு, அப்போ வாய்க்காலெல்லாம் தண்ணீர்களால் நிரம்பிச்சு. இப்ப எலியா என்ன சொல்ல என்ன கவனிங்க, நான் உங்களை தேவனை விசுவாசிக்க மட்டும் சொல்லவில்லை, தேவன் எவ்வளவு மிக பயங்கரமான வல்லமையானவனு பாரு. சும்மா பல்லின் மாட்டை வச்சு நெருப்பு அனுப்புனா அது சிம்பிள். ஆனா இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் கத்த செய்வாங்க. அதாவது தேவனுக்கு அற்புதம் செய்யும்படி நாம் கடினப்படுத்துவோம். நாம் இப்படி செய்ய வேண்டுமானால் நம் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு தேவனுக்கு அர்ப்பணிப்பு தேவை. ஒரு கடவுள் கஷ்டமாக்குவோம், கடவுளுக்கு கஷ்டமாக்கும். இந்த ட்ரேடிங் கீழே வந்து கொடுக்கணும் 1000 வந்தேன்னா நான் சிம்பிளா இருந்தேன். இன்னைக்கு அது வருவான். கடவுளுக்கு சொன்னேன், ஆண்டவே எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா, நீங்க சொல்லி போட்டேன். இது 1000 இருந்து இப்ப 100 வந்து 80 வந்தாலும் அங்கிருந்து நீங்க தூக்குவீங்க. ஆண்டவர் ஷாக் ஆகிப்பாரு, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான். ஏன்னா இது ஏன் பணம், அவன் பணம் இல்லை. அவன் தப்பு செஞ்சு அவனுக்கு காய்ச்சல் கொடுங்க, எனக்கு கொடுக்காதீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவ, அதிசயம் செய்ய வல்லவ. நாம் இப்படி செய்ய வேணும்னா நமக்குள்ள ஆவிக்க வாழ்க்கை வேணும். அவன் அப்படி சொல்லி ஆண்டவர் கஷ்டத்தை கொடுத்தான். அங்க கஷ்டமான சூழ்நிலையில 36 வசனம், அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலை நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தைப்படி செய்து என்று இன்றைக்கு விலகப்படும். நீங்க கடவுள் சொல்லி, நான் உங்களோட ஊழியக்காரன் சொல்லி, நான் செய்ததெல்லாம் பைபிள் படிதான் காட்டுங்கப்பா. எதுவுமே சொல்லலாம், நான் பைபிளுக்கு வெளியே ஒன்றும் செய்யலப்பா. அதுதான் சேலஞ்ச்.
நான் செஞ்சதெல்லாம் பைபிள் இருக்கு, எல்லாம் பைபிள் படி தான் செய்கிறேன். சில சட்டங்களை போட்டாலும் பைபிள் படி தான் செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னாங்க, போயிட்டு கோட்டில் பிச்சைக்காரெல்லாம் கூட்டியோ விருந்துக்கு. யாரும் வரல. வந்தோன்னே அவர் உள்ளே பூந்தாரு. பூந்தோன்னு கேட்டாரு, என்னடா ஒருத்தங்கிட்ட உடுப்பு இல்லை, கல்யாண வசதியில் அவனை பிடிச்சி அழுகையும் பட்கடிப்பேன். நான் தான் வா வான்னு உள்ளது கூப்பிடுவேன், ஆனால் பிள்ளையா செஞ்சா தூக்கி போடுவேன். இதெல்லாம் பைபிள் இருக்கு. கூப்பிட்டீங்க நீங்க தானே பாஸ்டர்? நான் தான் கூப்பிட்டேன். சகலமும் நல்லொழுக்கமும் கிரமாய் செய்யப்பட வேண்டும். அவன் ஜாம் பண்ண, ஆண்டவரே நான் உங்க வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லணும். இன்றைக்கு தீர்மானத்திடுங்க, நான் செய்கிறதெல்லாம் அந்த பைபிள் படி ஆக்கணும். அதுதான் என் வாழ்க்கை ஆக்கணும். அடுத்தவனை பத்தி பேசாதன்னு பேசாத. 37ஆம் வசனம் அவன் தொடர்ந்து ஜெபிக்கான். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் கண்டும் தேவர்கள் தங்கள் இருதயத்தை மகப்படி திருப்பினி கண்டும் இந்த ஜனங்களாகையும் படி என்னை கேட்டாலும் அப்பொழுது கத்துக்கிடத்து இந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை மேல என்ன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் அந்த தண்ணீரை நக்கி போட்டுச்சு. ஃபுல்லா எல்லாத்துல நெருப்ப போட்டு பலிப்பிடத்தை எல்லாம் நெருப்பாக்கிட்டு எல்லாத்தையும் நக்கி போட்டு தேவன் தன்னை எலியாவுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். கவனிங்கள், தேவன் தன்னை எலியாவுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். நீ பலிப்பிடத்தை செப்பனிட்டு என் வார்த்தையின்படி செய்தபடியால் நீ பலிக்கு மேலே நெருப்பு வர வேண்டும் நினைத்தாய். இந்த கஷ்டமான நேரத்துல, நனைஞ்சிருக்க நேரத்துல, இந்த நாடே மோசமா இருக்க நேரத்துல, எழும்பவே முடியாத நேரத்துல நீ கேட்டது பலிக்கு நெருப்பை. ஆனா நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நான் செய்கிற தேவன். நீ என் வார்த்தையின்படி வாழ்ந்து பார், எனக்காக வாழ்ந்து பார். ஒத்த மனுஷனாக, ஒத்த மனுஷியாக, எனக்காக, என் ஊழியத்துக்காக, என் ராஜ்யத்துக்காக நின்று பார். நான் முடியாத சூழ்நிலையிலே, நான் அமர்ந்த வெளியிலே, வனாந்திரத்திலே நான் ஆறுகளை ஓட பண்ணுவேன். நீ எனக்காக வாழ்ந்து பார். நான் கண்மலை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவேன். எனக்காக வாழ்ந்து பார். நான் செங்கடலை பிரிப்பேன். எனக்காக வாழ்ந்து பார். முடியாத காரியம் சூரியனை கூட நிப்பாட்டி உனக்கு பதில் கொடுப்பேன். நீ கேட்டது ஒண்ணு, நீ நினைச்சது ஒண்ணு, ஆனா நீ நினைச்சது அதிகமாக கொடுப்பேன். இந்த காலையில கத்து உன்னோடு பேசட்டும். இதான் வாழ்க்கை. எல்லாரும் எழுந்த கணத்துல 39ஆம் வசனம் கடைசியாக, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகம் குப்ப விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றார்கள். நீங்களும் சொல்லுவீங்களா? பாகால் இல்லை, என் சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, அவர் மட்டும்தான் கடவுள் எனக்கு. இந்த வாழ்க்கை வாழ நீ கேட்குற பாட்டா இருந்தாலும், நீ பழகுற ஆக்களா இருந்தாலும் வாழ்க்கையை சரியாக்கிக்கோ. சின்ன வட்டத்துக்குள்ள வாழ, அதுதான் அவன் வாழ்க்கை வாழ்த்தும். கடவுள்கிட்ட கேள்வி கேட்கலாம், ஆனா கடவுளை கேள்வியாக்காத. கடவுள்கிட்ட கேள்வி கேட்கலாம், ஆனா கடவுளே கேள்வியா கேட்காத. வாழ்ந்தாலும் மகிழ்ச்சி அவருக்காக வாழுங்க. கடவுளுக்காக நல்ல ஊழியம் செய்யுங்க, விட்டு கொடுங்க, உண்மையா தசமாங்க கொடுங்க, பைபிள் படி தசமாங்க கொடுங்க, பைபிள் படி தசமாங்க கொடுங்க. எங்களை வாழ வைக்கும். சில இடங்கள்ல வீசி போடுங்க, இந்த எடுத்துக்கோ, அது உங்களுக்கு பிளெஸிங் ஆக்கும். கடவுளை வாழ்த்தையும் படி வாழ மன்னிங்க. மன்னிச்சா நீங்க பெரிய மனுஷன். ஆனா கவனமாங்க, எல்லாத்தையும் மன்னிக்கணும் தான். கவனமாக இப்போ நல்லா இது பண்ணிக்காத. புறாவை போல் கபடற்றவளாக, சர்ப்பத்தை போல ஞானமாக வாழு. கடவுளுக்காக